சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவரும் இடைவிடாத நன்றிகளுக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருக்கிறவருக்கு நன்றிகளை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்களை நீங்கள் பலப்பட வேண்டும் என்ற வார்த்தையோடும் வாஞ்சையோடும் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் சந்தோஷப்படுகிறோம். தேவாதி தேவன் நம்மை ரட்சித்தது விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். இவ்வளோ விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து என்று வார்த்தை வருகிறது. சொந்த இரத்தத்தினால் நம்மை ரட்சித்தார். ரட்சித்தினுடைய முழுமையை குறித்த புரிந்து கொள்வதற்கு இந்த மறுரூபமாகுதலின் செயல்பாடு சம்பந்தப்பட்ட விடுதலின் சத்தியம் உங்களுக்கு உதவி செய்வதாக இருப்பதாக. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது ஒரு முதல் நிலைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த இரண்டாவது நிலைக்குள்ளே நாம் இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்தில் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அதில் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை முக்கியப்படுத்துகிற மறுரூபமாகுதலின் செயல்பாட்டை குறித்து உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். அதற்கு தடையான காரியங்களை விளக்க தேவன் கொடுக்கிற விடுதலின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, நம் வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பதை குறித்த தெளிச்சியை உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று மறந்துவிட வேண்டாம். நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்கு ஒரு நாள் பரிசை பெற வேண்டும் என்ற அந்த பரம அழைப்பை குறித்தும் அதிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற பந்தய பொருள், பரிசு பொருள், அதை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் தொடர வேண்டும். அதுக்கு தேவையான குணாதிசயங்கள், பொறுமையாக இருப்பது, சகிப்புத்தன்மையோடு கூட வாழ்வது, உண்மையாக இருப்பது என்பதை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் இல்லையா? இப்போ தேவன் நம்மை நேசித்து தம்முடைய அன்பினாலே நம்மை ரட்சித்தார். ரட்சித்த பிறகு தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றி இப்பொழுது நீங்களும் என்னை நேசிக்கிற, என்னிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்திலே வாழ்வீர்களாக, தொடர்வீர்களாக, வளர்வீர்களாக என்று சொன்னார் இல்லையா? இப்போ தேவனுக்காக நம்முடைய அன்பு வளருவதை, பெருகுவதை, அதிகரிப்பதை நாம் அனுபவித்தால், வார்த்தையிலே சொல்வது மாத்திரமல்ல, பாடலாக பாடுவது மாத்திரமல்ல, அவர் மீது நான் அன்பு கூறுகிற காரியத்திலே நான் வளருகிறேன் என்பதை எந்த அளவுக்கு நாம் அனுபவ ரீதியாக சொல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புகளில் நாம் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டோம் என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வோம். ஏன்னா நான் அவரை அன்பு கூறுகிற காரியத்துக்கு நிச்சயமாக வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்படுகிறது? தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஜீவக்கிரீடம் என்று சொல்கிறார். அதான் அந்த பரிசு பொருள். அதுபோல் எத்தனையோ பரிசு பொருட்களை நாம் பெறுவதற்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய இந்த மறுரூபமாகுதலின் செயல்பாடு என்பது ஒருவேளை கஷ்டமானது போல இருக்கலாம், போராட்டமானது போல இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் நமது உண்மைக்காக நமக்குரிய அவருடைய வாக்கு தத்தங்கள், நீ உண்மையாக இருக்கும் பொழுது உனக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் என்ற ஒரு வாக்கு பண்ணுறார் இல்லையா? அந்த வாக்கு தத்தங்களை சொன்னவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுவதில் அவருடைய உண்மையை நாம் முழுமையாக நம்புவது முதிர்ச்சிக்குரிய ஒரு செயலாக மாறுகிறது. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நான் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தால் எனக்கு பரிசு வருமா வராமல் போயிடுமோ என்ற ஒரு காரியம் இல்லை. வாக்கு பண்ணினவர் நிச்சயமாய் கொடுப்பார். அதிலே அவர் உண்மையாக இருக்கிறார், அவர் உண்மையில் அவர் இருக்கிறார் என்பதை நான் நம்பி வாழ்கிறதா, நம்பிக்கையினுடைய அந்த முதிர்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது. இதை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்பொழுதும் ஆண்டவர் ஆழமாக பதிய வச்சு, நீ நம்புகிற இந்த காரியம் ஒரு நாளும் வீண் போகாது, அது நிறைவேறாமல் போயிடாது என்று நினைக்காத, நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, நமக்கு வாக்கு பண்ண காரியத்தை நிறைவேற்றிலே அவர் உண்மையாக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்திலே நான் உண்மையாக இருப்பேன் என்ற காரியத்தில் வளர ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காண்பிக்கிறவரும் பலப்படுத்துகிறவரும் எங்களோடு கூட பேசுகிறவருமாக இருக்கிறாப்பா. உடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம். வாக்கு பண்ணினவர் நீர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதிலே உண்மையிலவராக இருக்கிறேன். நான் இதை தருவேன் என்று நீர் சொல்லீர் என்றால் நிச்சயமாக நீர் வரும்பொழுது தருவீர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மாற்று முடிவும் இல்லை. நாங்களும் இடத்தில் அன்புகிற கருத்தில் வளர்கிறதிலே, அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து எழும்புவதிலே எங்களை பலப்பட உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you.